ஸோ இப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் 4ல் 2024 எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 17 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இது 18வது கொஸ்டின். இன்னும் நமக்கு ஒரு 4-5 கொஸ்டின் தான் இருக்குது. டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு அப்புறம் தான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், நல்லா டெவலப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். என்ன கொஸ்டின்னா, கியூபிக் நம்பர்ஸ், சம் ஆஃப் கியூபிக் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 72,900 வருது. இப்போது நம்ம இது நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன வரும்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா n இன்ட்டு n+1/2 இதுதான் ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n+1/2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நமக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இந்த ஆன்சரை ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த நம்பர் கிடச்சிரும். ஸோ நம்ம ஒன்றுமே இல்லை, 72900 ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். எடுத்தோம்னா என்ன வரும்னா 270 வரும். எனக்கு நான் நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால, மேக்ஸ்லேயே இருக்கிறனால எனக்கு டக்கு நம்பர்ஸ் தெரியும். 27 ஸ்கொயர் 729. ஸோ நான் 27ஓட ஒரு 0 ஆட் பண்ணுறேன். 00 இருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணுறேன். 270 தான் ஆன்சர் சொல்லிட்டு டக்குன்னு போட்டேன். நீங்கள் இன்னமும் நிறையா நம்பர்ஸை ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த நம்பர்ஸ் நம்ம டக்குன்னு வரும் அப்படிங்கிறது. ஸோ 270 தான் நமக்கு ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபுல் சொல்யூஷன்ஸ் இது மாதிரி நமக்கு ஈவன் நம்பர்ஸ் இருந்தால் எப்படி பண்ணுறது, ஆட் நம்பர்ஸ் இருந்தால் எப்படி பண்ணுறது, ஸ்கொயர் நம்பர்ஸ் இருந்தால் எப்படி பண்ணுறது, கியூப் நம்பர்ஸ் இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.